திருச்சிற்றம்பலம். சைவ சமய முதன்மை தெய்வங்களின் பரிவார தெய்வங்களுள் முதன்மை பெறுவது நந்தியம்பெருமானாகும். நந்தி என்ற சொல்லுக்குரிய பல்வேறு பொருட்களை முதலில் நாம் காணலாம். நந்தி என்று சொன்னால் தமிழக வழக்கில் முதிராதது, இளமையானது என்று பொருள். பெரும்பான்மை வழக்கு காளை மாட்டினை குறிக்கும், இடவராசியை குறிக்கும். நந்தி என்பது கபில நிற காளையை சுட்டும். இதன் பெண்பால் பெயராக நந்தை என்ற சொல் பயின்று வந்துள்ளது. காபில நந்தை காரிய சுபத்திரை என்று தணிகைப் புராணம் காட்டுகின்றது. சைவ சமயம் சிவகணங்களின் தலைவர் என நந்தியை தேவர் நந்திதேவர் என்ற சிறப்புடன் நமக்கு காட்டுகின்றது. காளையின் முகமும் தேவ உடலும் பெற்ற இவ்வடிவம் கணநாதர் என்று சொல்லப்படுகின்றது. சிவனையே நந்தி என வழங்கும் சமய மறைகள். திருமந்திரத்தின் முதற் செய்யுளில் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை என்கிறார் திருமூல நாயனார். எனவே சிவனை நந்தி என்று குறிப்பிடுகின்றது நமக்கு தெளிவாகின்றது. நந்தி என்பது சமண சமய துறவிகளிடையே ஒரு பிரிவினர். இதனை கணப்பெயர் என்பது சமணர்களுடைய மரபு. திருஞான சம்பந்தப் பெருமானும் தம்முடைய பதிகத்தில் கனகநந்தியும் புட்பநந்தியும் பவன நந்தியும் என்று குறிப்பிடுகின்றார். அருகக் கடவுளது சமவசரணத்தின் கீழ்த்திசையிலுள்ள தடாகம் ஒன்றின் பெயர் நந்தி என்று மேருமந்திர புராணம் காட்டுகின்றது. சமண சமய முதல் தீர்க்கதரிசியினுடைய பெயர் ரிஷபதேவர் என்பதாகும். இவரை நந்தீஸ்வரர் என்று வழங்கும் மரபும் இருந்திருக்கின்றது. ரிக்வேதத்தில் இந்திரன் பெருவடிவை காளையாக குறிப்பிடுகின்றான். சிவபெருமானின் வாகனமாக திகழ்வது நந்தியாகும். இதனை விடையேறி என்றெல்லாம் தேவாரங்களில் நாம் பார்க்கின்றோம். பல்லவ மன்னருள் சிலர் நந்தி என்ற பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். நந்திவர்மன் என்ற சிறந்த பல்லவ மன்னனின் பெயர் இதற்குரிய சான்றாக இருக்கின்றது. இதோடு மட்டுமல்லாமல் நந்தி என்ற பெயருடன் பிறிதொரு பெயரை இணைத்து ஒரு பொருள் சுட்டுதலும் நாம் பார்க்கின்றோம். நந்தி குன்றம், நந்தி தீர்த்தக்கமலை, நந்தி நாகரம், நந்தி புராணம், நந்தியாவட்டம், நந்தி மதகரி வேம்பு, நந்தி சின்னி என்றெல்லாம் இந்த நந்தியோடு சேர்த்து பல சொற்களும் இங்கே பயிலப்பட்டு வருகின்றது. நந்திக்குன்றம் என்னும் நந்தி தீர்க்கமலை என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்படுகின்றது. காஞ்சியில் ஓடி வருகின்ற பாலாற்றின் பிறப்பிடமாக இது சொல்லப்படுகின்றது. இதனை காஞ்சி புராண நாட்டு படல பாடல் நனைமுடி நந்தி குன்ற நளிபட பொழியும் தென்னீர் என்று குறிக்கின்றது. நந்தி நாகரம் என்பது ஒரு வகை நாகர எழுத்தாகும். இதனை சிவஞான மறை நமக்கு உணர்த்துகின்றது. சிவ தர்மோத்திரத்தில் இந்த ஒரு செயலில் இந்த சொல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நந்தி புராணம் 18 உப புராணங்களுள் ஒன்றாக திகழ்கின்றது. நந்தி கிராமம் என கம்பராமாயணத்தில் வருகின்றது. நந்தியாவட்டம் என்பது மலர்களுள் சிறப்பாக சொல்லப்படுகின்ற மலராக நாம் பார்க்கின்றோம். நந்தி மதகரி வேம்பு என்பதும் ஒரு வழக்காக சொல்லப்படுகின்றது. வேம்பினுடைய
ஒரு வகையாகவும் நாம் பார்க்கின்றோம். நந்தி சின்னி என்பது நந்தியின் பிறிதொரு பொருளேயாகும். சிறியது என்ற பொருளில் இது சொல்லப்படுகின்றது. இப்படி பல நந்தி என்ற சொல்லுக்கு அதன் பெயரோடு பிறிதொரு பெயரை இணைத்து பொருளாகவும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில செய்திகளை அடுத்த பதிவிலே நாம் காணலாம். திருச்சிற்றம்பலம்.